வணக்கம், இது உங்கள் சேனல் வேவ்ஸ் நெவர் ஸ்டாப். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இந்த புளியோதரை நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி செஞ்சு போடணுன்னு சொன்னீங்கன்னா நான் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணி நான் போடுறதுக்கு பார்க்குறேன். வாங்க இப்போ இந்த புளியோதரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். புளியோதரை செய்கிறதுக்கு நான் லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு அதை இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன், சக்கரெலாம் இல்லாமல். நெக்ஸ்ட்டு நிலக்கடலை வறுத்து தோல் இல்லாமல் இந்த மாதிரி உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாமல், அடுத்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் தனியா, அதாவது மல்லி, அதை ஆட் பண்ணி நல்லா வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்க. கருக விடாமல் வறுத்துங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிங்க. இது தனியாக வறுத்து எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி, லைட்டாக எண்ணெய் ஊற்றி, பட்டை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு பட்டை மிளகாய் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து வச்சுங்க. இந்தளவு வதங்கினா போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்த தனியா, மல்லி, கடலைப்பருப்பு, வெந்தயம், உளுந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு பவுட்ரு மாரி அரைச்சிக்க போகிறோம். இந்தளவு இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த பட்டை மிளகாவையும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்தளவு அரைச்சி எடுத்தால் போதும். கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கடாயில் எண்ணெய் ஊற்றி, இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிங்க. அதுவும் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் புளி சாதத்தை பொறுத்தவரையும். அதனால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண பிறகு கடுகு போட்டுங்க. கடுகு நல்லா வெடித்த பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வரமிளகாய் ஒரு 2 இதை ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்க. பெருங்காய கட்டியாக இருந்தாலும் ஆட் பண்ணிங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள். இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு அதில் நம்ம வேர்க்கடலை நம்ம ஏற்கனவே வறுத்துட்டு தோல் உரித்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வரமிளகாவை வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம், அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அடுத்து கரைச்சி வச்சுருந்த புளிக்கரைசலை ஆட் பண்ணிங்க. இது நல்லா கொதித்து திக் பேஸ்ட் மாதிரி வரணும். அதனால் நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த உளுந்து, வெந்தயம், கடலைப்பருப்பு, தனியா, இந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் பாதி மட்டும்தான் அந்த பவுடரில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம், மீதி கொஞ்சம் வச்சுருங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிருச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்தால் போதும்.
இப்போ இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து சாதத்தை வந்து இதில் கொட்டி கிண்டோம்னா கரெக்டாக இருக்கும். ரைஸை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வச்சுங்க. அப்போ தான் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க. அடுத்து வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த தனியா, உளுந்து, வெந்தயம், கடலைப்பருப்பு இந்த பவுடரில் மிதம் வச்சுருந்ததை வந்து ஆட் பண்ணி. ஏன் இப்போ இந்த பவுடரை ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளிசாதம் மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கோயில் ஸ்டைல் புளியோதரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த புளியோதரை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேறு வீடியோ இது மாதிரி நம்ம சேனலில் போடணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.